வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பு சேனல் மீனாட்சி மீடியா. இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் 2026 ஜூலை மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன என்பதை மிகவும் விரிவாக பார்க்க போகிறோம். மேசராசி என்பது நெருப்பு தத்துவத்தை கொண்ட ராசி. தைரியம், வேகம், தலைமைத்துவம், சுயநம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமாக மேசம் கருதப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் அவசரம், கோபம், பொறுமையின்மை போன்ற குணங்கள் இருக்கக்கூடும். இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் இயல்பான குணங்கள் எப்படி செயல்படும், எந்த துறைகளில் வெற்றி கிடைக்கும், எந்த துறைகளில் கவனம் தேவை என்பதை இப்போது பார்க்கலாம். இப்போது ஜூலை மாத கிரக நிலை எப்படி இருக்கக்கூடும் என்பதை பார்ப்போம். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நகர்கிறார். இது மேச ராசிக்காரர்களுக்கு குடும்பம், வீடு, மன அமைதி, தாயார் தொடர்பான விஷயங்களில் கவனத்தை அதிகரிக்கும். குருவின் ஆதரவு உங்கள் சிந்தனைக்கும் வளர்ச்சிக்கும் துணையாக இருக்கும். புதன் உங்கள் பேச்சு திறனை மேம்படுத்துவார். சுக்கிரன் உறவுகளில் இனிமையை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதியாக இருப்பதால் தைரியத்தையும் செயல்திறனையும் அதிகரிப்பார். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பொது பலன்களை பற்றி பார்ப்போம். ஜூலை மாதம் மேசராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் மற்றும் பொறுப்பு அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். நீங்கள் கடந்த சில மாதங்களாக முயற்சி செய்து வரும் விஷயங்கள் நல்ல மாற்றங்களை காண ஆரம்பிப்பீர்கள். மனதில் இருந்த சில குழப்பங்கள் விலகும், புதிய சிந்தனைகள் உருவாகும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை உருவாகும். இந்த மாதத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை அடைய முடியும். அடுத்ததாக வார பலன்களை பற்றி பார்ப்போம். ஜூலை மாதத்தின் முதல் வாரம் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இருக்கும். அடுத்ததாக வார பலன்களை பற்றி பார்ப்போம். ஜூலை மாதத்தின் முதல் வாரம் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இருக்கும். வீட்டில் சில நல்ல மாற்றங்கள் நடக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்களுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படலாம். பணம் தொடர்பான சில நல்ல செய்திகள் கிடைக்கலாம். மனதில் இருந்த பதற்றம் குறையலாம். இரண்டாம் வார பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரம் வேலை மற்றும் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை தரும். மேலதிகாரிகளில் பாராட்டுகள் கிடைக்கலாம். புதிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம். உங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் புதிய தொடர்புகள் உருவாகும். சிலருக்கு பண வாய்ப்புகள் உருவாகலாம். அடுத்ததாக மூன்றாம் வார பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். அவசியமற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். நண்பர்கள் மூலம் சில முக்கிய தகவல்கள் கிடைக்கலாம். உடல் சோர்வு ஏற்படக்கூடும். ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். உணவு மற்றும் உறக்கத்தில் ஒழுங்கு தேவை. அடுத்ததாக நான்காம் வார பலன்களை பற்றி பார்ப்போம். மாதத்தின் கடைசி வாரம் நல்ல முன்னேற்றத்தை தரும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் சாதகமாக அமையும். மனதில் நம்பிக்கையை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். சிலருக்கு சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். பலன்களை பற்றி பார்ப்போம். வேலை பார்த்து கொண்டிருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான காலமாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய திட்டங்களில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு தொடர்பான பேச்சுக்கள் தொடங்கலாம். சம்பள உயர்வு வாய்ப்புகள் உருவாகலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் பற்றி பார்ப்போம். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பழைய வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உருவாகலாம். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். ஆனால் பெரிய முதலீடுகளை செய்யும் முன் நிதானமாக சிந்திக்க வேண்டும். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு கணக்குகளை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக பணநிலை பற்றி பார்ப்போம். பணநிலை இந்த மாதத்தில் முன்னேற்றம் காணும். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் வந்து சேரலாம். கடன் சுமை குறையலாம். சிலருக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் சேமிப்பு பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும். எதிர்கால திட்டங்களுக்கு பணத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது. காதல் பலன் பற்றி பார்ப்போம்.
காதலில் இருக்கும் மேசராசிகளுக்கு இந்த மாதம் நல்ல புரிதலை தரும். உங்கள் துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் சரியாகும். இருந்த சந்தேகங்கள் நீங்கும். காதலை குடும்பத்தில் சொல்ல நினைப்பவர்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும். ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். திருமண பலன் பற்றி பார்ப்போம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். திருமணமானவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். துணையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கலாம். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை பற்றி பார்ப்போம். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தாயார் மற்றும் தந்தையாரின் ஆதரவு கிடைக்கும். உறவினர்களுடன் நல்ல உறவு உருவாகும். சிலருக்கு வீடு வாங்க யோகம் உருவாகலாம். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகளும் வரலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். அடுத்ததாக கல்வி பலன் பற்றி பார்ப்போம். மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமானதாக இருக்கும். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். உயர்கல்வி வாய்ப்புகள் உருவாகலாம். வெளிநாட்டு கல்வி முயற்சிகளில் நல்ல செய்திகள் கிடைக்கலாம். ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். அடுத்ததாக ஆரோக்கியம் பற்றி பார்ப்போம். ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் அதிக வேலைப்பளு காரணமாக சோர்வு ஏற்படலாம். தலைவலி மற்றும் கண் சோர்வு போன்ற சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம். தினசரி உடற்பயிற்சி அவசியம். நேரத்திற்கு உணவு சாப்பிட வேண்டும். அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். உறக்கத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். மேசராசி பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை தரும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சிலருக்கு திருமண பேச்சுக்கள் தொடங்கலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அடுத்ததாக மூத்தவர்களுக்கான பலன் பற்றி பார்ப்போம். மூத்தவர்களுக்கு மன அமைதி அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை. ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக ஆன்மீக பலன். இந்த மாதத்தில் ஆன்மீகம் சிந்தனை அதிகரிக்கும். கோவில் தரிசனம் மன அமைதியை தரும். முருகன் வழிபாடு மிகவும் நல்லது. சிவன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்வது நல்ல பலனை தரும். தியானம் செய்வது மன உறுதியை அதிகரிக்கும். அடுத்ததாக பரிகாரம் பற்றி பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சிவன் கோயில் தீபம் ஏற்றுங்கள். ஏழை மக்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள். மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். முடிவு: மொத்தத்தில் 2026 ஜூலை மாதம் மேசராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம், வளர்ச்சி, புதிய வாய்ப்புகள் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். பொறுமையுடனும் திட்டமிடலுடனும் செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். உங்கள் முயற்சிகள் பலன் தரும். உங்கள் கனவுகள் நிறைவேறுவதற்கான பாதை திறக்கப்படும். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பருடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ராசி பலன் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.